ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே ஹெட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாக கொடுத்துருக்காங்க, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கை எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம அடிப்போம். இது பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கோட கவுண்டிங் பாருங்கள், 34. எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 34 டிஜிட்டில் இருக்குது. செகண்ட் ஹெட்டிங் 37 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு தனித்தனியாக தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரேக்கப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது 34 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதற்கான கால்குலேஷன் பார்த்தரலாம். லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. இது பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது. ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம். சரிங்களா? ஹெட்டிங்க்கு ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் 34ன்னு பார்த்தோம் இல்லையா? மைனஸ் பண்ணுங்கள், 31 வரும். இப்போ இந்த 31 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால் 32 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 16 வருது. அது கூட 10 ஆட் பண்ணால் 26 வருமா? அப்போது 26வது டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அடிக்கிறோம். கிளியராக இருக்குங்களா? இதே சேம் ஃபார்மேட் தான் செகண்ட் ஹெட்டிங்க்கும். ஓகேங்களா? ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். அந்த ஹெட்டிங்கோட கவுண்டிங் 37. மைனஸ் பண்ணால் 28, 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் 24. சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். இதுதான் பேசிக். 24வது டிகிரியில் இந்த செகண்ட் ஹெட்டிங். ஓகேங்களா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே இஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கோடு போட்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா என்ன அர்த்தம்? டெலிட். அப்போ இஎஸ் வராது, டேக்ஸ் மட்டும்தான் அடிக்கணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன் எப்படி பார்ப்போம்? லாஸ்ட் காலம்ல இருந்து தான் கால்குலேஷன் பார்ப்போம். இந்த கிளாசிஃபைடு ஹெட் அப்படிங்கிறதும் ருப்பீஸ் இன் க்ரோர்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஃபைனலாக தான் கால்குலேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க. இதில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ், இந்த நம்பர் வேல்யூ இருக்கு இல்லையா, இது பெருசா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்க? டிஆர்எஸ் டிரான்ஸ்லேட். ஸோ இந்த நம்பர் அப்படியே 1994-95 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இது அப்படி இங்கே போயிடும். அப்படி இந்த வேல்யூ இங்கே வந்தாலும் நம்மளுக்கு 7 டிஜிட் தான் ஹெட்டிங். ஓகேங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, 7. ஸோ 7 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். கிளியராக இருக்குங்களா? அப்போ இதற்கான கால்குலேஷன் பார்த்துடலாமா? ரைட் சைட் மார்ஜின் 75 அது எடுத்துக்கலாம். ரைட் சைட் மார்ஜின் 75 மைனஸ் இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. அது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போது இங்கே வர எல்லா இடத்துலையுமே, இங்கே இந்த வேல்யூஸ் வருது இல்லையா, இங்கே எல்லா இடத்துலையுமே +2 வந்து ஆட் பண்ணி தான் போட்டிருப்போம். கிளியராக இருக்குங்களா? ஏன் +2 ஆட் பண்ணுறோம்? ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த காலம்க்கான லைன் போடுறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பின்னாடி, அதாவது இந்த கோடுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது கால்குலேஷனில் நம்ம இங்கே இந்த +2 ஆட் பண்ணால் தான் அங்கே கண்டிப்பாக ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆட் பண்ணால் மட்டும் என்ன ஆகும்? கால்குலேஷன் தப்பாகும், அங்கே ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகே, +2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 7 கூட +2 ஆட் பண்ணால் 9 வருமா? இதை மைனஸ் பண்ணால் 66 வருது. 66 நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த காலம் பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் 5 டிஜிட் தான் பெருசு. அப்போ எது பெருசு? இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, 7. சரிங்களா? ஸோ அதை எடுத்துக்கலாம். அது கூட +2 ஆட் பண்ணால் 9, மைனஸ் பண்ணால் 57. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். அதுலேயும் நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு. உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் வந்துட்டு 5 தான் இருக்குது. ஸோ 7 தான் நம்ம எடுக்க போகிறோம். எல்லா காலம்லையுமே நம்மளுக்கு ஹெட்டிங்கே பெருசாகிடுச்சு. சரிங்களா? ஸோ 7 தான் எடுக்க போகிறோம். அது கூட +2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரும். ஸோ மைனஸ் பண்ணால் 48 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதுலேயும் ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸ் 5 டிஜிட். ஸோ 7 தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது, 7 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்? 7 தான் எடுத்திருப்போம். அது கூட 2 ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஸோ மைனஸ் பண்ணால் 39. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? லைனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? லைனோட வேல்யூ அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ காலம் லைன் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், எந்த டிகிரியில் வருது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட, நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 66 கூட 2 ஆட் பண்ணால் 68, 57 கூட 2 ஆட் பண்ணால் 59, 48 கூட 2 ஆட் பண்ணால்
50. 39 கூட 2 ஆட் பண்ணால் 41. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு டிகிரியாக வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளியராக இருக்குங்களா? அப்போ 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறப்ப இதை மறந்துடக்கூடாது. சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூவை வச்சு நம்ம டிகிரியாக கன்சிடர் பண்ணியா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது என்னது? தப்பு. சரிங்களா? கிடைச்ச வேல்யூ கூட 2 ஆட் பண்ணி இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது ஜஸ்ட் லைன் வேல்யூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பின்னாடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? கிளாசிஃபைடு ஹெட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான கால்குலேஷன், ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இதுதான் லைன் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு காலம் 39 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் மார்ஜின். ஸோ மைனஸ் பண்ணால் 29 வரும். கிளியராக இருக்குங்களா? இப்போது மைனஸ் கிளாசிஃபைடு ஹெட் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸோடு சேர்த்து 15 கவுண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 15. ஸோ அது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும். அது கூட ஃபஸ்ட்டு லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 17. 17வது டிகிரியில் கிளாசிஃபைடு ஹெட் அப்படிங்கிறத அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து ருபீஸ் இன் க்ரோர்ஸ். இது வந்துட்டு 18 டிஜிட்டில் இருக்குது. 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது, சென்டராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். அந்த வேல்யூஸ் எங்கேருந்து எடுக்கணும்? இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது 4யுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 36 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? 4யுமே ஆட் பண்ணால் 36 கிடைக்கும். மைனஸ் இதோட டிஜிட் வைஸ் கவுண்டிங் என்ன? 18 பார்த்துட்டோம். ஓகே, மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 18 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18 தான் ஆன்சர் வருது. 2ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். அது கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா? இதுதான் லைன் வேல்யூ. இதை ஃபஸ்ட் காலம் 39 ஆட் பண்ணால் 48. கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. 49. 49வது டிகிரியில் இந்த ருபீஸ் இன் க்ரோர்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிப்போம் அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்சது தான். ஓகேங்களா? டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரும். இந்த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற இந்த மொத்த ரோவுமே நம்மளுக்கு மேலே வந்துடும். சரிங்களா? ஸோ இது மாறி வரும் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 5 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 4 அப்படிங்கிற நம்பர் வரும். இந்த 5 4 அப்படியே மாறி வரும். 4 இங்கிட்டு வரும், 5 அப்படிங்கிட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த ரோவே அப்படியே இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே வந்துடலாம். எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு காலம் எல்லா காலம்லையுமே ஹெட்டிங் தான் பெருசு. கிளியர் ஆகிக்கோங்க. எல்லா காலம்லையுமே ஹெட்டிங் தான் பெருசு. 7 டிஜிட்டில் இருக்குது. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போது நமக்கு 41. 41வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடிப்போம். ஏன்னா காலம்லேயே அதுதான் பெருசு. ஓகேங்களா? கிளியர். உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இப்போ என்ன பண்ணணும்? பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூ. இது 7 டிஜிட், இது 5 டிஜிட். சின்னது தானே இது. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். 7 மைனஸ் 5 மைனஸ் பண்ண என்ன வருது? ஆன்சர் 2 வருமா? அப்போது முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ ஈவனா முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு விடுங்க. 41வது டிகிரி விட்டால் 42வது டிகிரியில் 5 டிஜிட்டில் வர எல்லா நம்பருமே 42வது டிகிரியில் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போ பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணிட்டோம். அடுத்து உள்ள நம்பர்ஸில் பாருங்களேன், 3 டிஜிட்டில் இருக்குது. இது என்ன பண்ணணும்? பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை சென்டர் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம சென்டர் பண்ணணும் இல்லையா, மைனஸ் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி சென்டர் பண்ணணும் இல்லையா, அப்படி பண்ண மாட்டோம். பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை டிஜிட் வைஸ் அடிப்போம். சரிங்களா? டிஜிட் வைஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டுக்கு நேராக தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். இப்போ 5க்கு நேராக தான் 5, 0க்கு நேராக 9 வரும், 5க்கு நேராக 6 வரும். அப்போ இந்த 5 அப்படிங்கிறது எந்த டிகிரி? 42, 43, 44வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 44வது டிகிரியில் நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளியராக இருக்குங்களா? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்ஸை டிஜிட் வைஸ் அடிச்சிருவோம். சரிங்களா? இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து இந்த லாஸ்ட் காலமில் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட். நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 50. 50வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிருவீங்க. ஏன்னா அது காலம்லேயே பெருசு அப்படிங்கிறது. ஓகே, கிளியர். இப்போது உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை சென்டர் பண்ணணும். 7 மைனஸ் 5
டிஃப்ரென்ஸ் 2 முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விடலாம். 50 விட்டால் 51வது டிகிரியில் நம்ம இந்த 5 டிஜிட்டில் இருக்க எல்லாமே அடிப்போம். 3 டிஜிட் இருக்கிறது டிஜிட் வைஸ் அடிப்போம். ஸோ 51, 52, 53வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? 51, 52 விட்டால் 53வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிப்போம். அடுத்து இந்த காலம் வந்துடலாம். டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 59. இப்போ 59வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிருவீங்க. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஒன்று பின்னாடி ஒன்று. 59 விட்டால் 60வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? 3 டிஜிட்டில் இருக்கிறது எப்படி அடிக்கணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். 60, 61, 62வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே நம்ம அடிப்போம். ஓகேங்களா? லாஸ்ட்டு காலம் அதிலே ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 68, 68வது டிகிரியில் ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிருவீங்க. உள்ளே இருக்க நம்பர்ஸில் 5 டிஜிட் தான் பெருசு. அப்போது 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுலாம். 69வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்க எல்லாமே அடிப்பீங்க. 3 டிஜிட்டில் இருக்கிறத டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ 69, 70, 71வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே அடித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.